ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜ்க்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது நம்மளோட செய்கைகள், அதாவது நம்மளோட செயல்கள் இருக்கு இல்லையா, இந்த செயல்கள் அனைத்தும் ரொம்ப சிறப்பாக நடக்க, குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை அதிகப்பட, ரெண்டாவது ஒரு சில காரியங்கள் யாராலும் முடியாதது, ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் இறைவனோட அருளாலையும் குருவோட கருணையாலையும் அதை நல்லபடியாக நம்ம செய்வதற்கான ஆற்றல், இது அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். இது என்ன திருநாள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நாளை உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறோம் பாருங்களேன். 23/2/2025 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூடிய மூலம் திருநக்ஷத்திரம் இருக்கும். ஃபஸ்ட்டு காலையிலேருந்தே இருக்கும். அது காலையிலேருந்து உங்களுக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் அந்த டைமிங் சம்திங் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, எப்பொழுதும் இந்த மூலம் திருநக்ஷத்திரத்தில் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா அநேகமான விஷயங்கள் உண்டு. குறிப்பாக அந்த நிறைய புது காரியங்கள் தொடங்குவது, புதுசாக ஒரு பொருட்கள் வாங்குவது, வீட்டுக்கு தேவையான தானியங்கள்லாம் வாங்குவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பெருகும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மூலம் திருநக்ஷத்திரத்தில் சுயநாம ஜபம் அப்படின்ட்டு ஒன்று உண்டுங்க. சுயநாம ஜபம் மீன்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, அவங்கவங்க தங்களுடைய பெயர்கள், உதாரணத்துக்கு ஒருத்தர் ராமசுவாமி அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காரு. இல்லைனா இப்போ ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது காமேஷ், சுரேஷ், மகேஷ், அந்த மாதிரி சம்திங் நேம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி தான். அந்த பெயர்கள், உங்களோட பெயர்களை நீங்களே ஒரு 108 குறைஞ்சது வாத்தியார் அதை சொல்கிறக்கூடிய விஷயம் பார்த்தா 10,008 வாட்டி சொல்கிறாரு மூலம் திருநக்ஷத்திரம் அன்று. இது எவ்வரி மூலத்துக்குமே பண்ணலாம். பட் கூடுதலாக இன்றைக்கி இதை நம்ம எடுக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகம் கூடிய மூலம். ஸோ அதனால் அது கூடுதலாக ஹெல்ப் பண்ணும் நமக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால இதை நம்ம சொல்கிறோம். பட் எவ்வரி மூலத்துக்கும் இந்த மாதிரி சுயநாம ஜபம் நித்தியபடியே பண்ணலாம். இந்த மூலத்தில் ஆரம்பிச்சுட்டு நித்தியபடியே இந்த சுயநாம ஜபம் டெய்லி ஒரு 108 வாட்டியாவது அட்லீஸ்ட் சொல்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. இது என்ன அனுக்கிரகம் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ராசியே இல்லாத ஆளுன்ட்டு அப்படின்ட்டு ஒரு நிலைமை ஒரு சிலருக்கு இருக்கும் வச்சுங்களேன். எதை செஞ்சாலும் கஷ்டமாக இருக்கப்பா, ஒர்க் அவுட் ஆக மாட்டேந்தே, ரொம்ப சிரமமாக போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல ராசியான ஆள், நம்ம செய்கிறதெல்லாம் சிறப்பாக அடையும், நடக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நிச்சயமாக இந்த சுயநாம ஜபம் மூலியமாக வரும். அதை மாதிரியே செயல்களும் நமக்கு இறைவனோட அருளால் நடக்கவும் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக, உடனே நடக்காது. ஏன்னா எந்த ஒரு ஜபமும் அது பலவாட்டி ஏற ஏற அதுக்குரிய பலன்கள் நிச்சயமாக தரும். அதனால் தான் வாத்தியார் இந்த மாதிரி குறிப்பிடுவாங்க. மூலத்தில் சுயநாம ஜபம் பண்ணுவதனால இந்த மாதிரி ராசியே இல்லைன்ட்டு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு ராசியான ஆளாக மாறுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றாரு. நம்ம கூடுதலாக என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி சுயநாம ஜபம் பண்ணுவதற்கு முன்னாடி ஆலங்குடி, புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் சுவாமி திருநாமம், அவரை மனசில் நினச்சிங்க. நீங்கள் போய் பாருங்கன்ட்டு சொல்ல மாட்டோம், எனக்கு வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். ஏன்னா புதுக்கோட்டை போகிறது இன்றைக்கி சிரமமான காரியம். சென்னையில் இருக்கிறவங்க நியர்பை இருந்தால் ஓகே தான். அந்த மாதிரி ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் சுவாமியை மனசில் நினச்சிண்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் நாமத்தை சுயநாம ஜபம் பண்ணுறது கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம், இந்த மூலம் திருநக்ஷத்திரத்தோடையே சேர்ந்து பகல் ஒரு 2 மணி வாக்கில் உங்களுக்கு ஒரு ஏகாதசி ஸ்டார்ட் ஆகும். அந்த ஏகாதசி தான் மிகப்பெரிய ஹைலைட்டு. அதாவது அதுக்கு பேரே என்னென்னா ஷட்ஜிலா ஏகாதசி. மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி ஷட்ஜிலா ஏகாதசி அப்படின்ட்டு ஏகாதசி மகிமை அப்படின்ற ஒரு விசேஷமான புக்கு அது. அதெல்லாம் வாத்தியார் எழுதிய அழகான சின்ன சின்ன நூல்கள் தான். அதில் அவ்வளோ குறிப்புகள் இருக்கும். அதில் இந்த ஷட்ஜிலா ஏகாதசி பற்றி குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த ஷட்ஜிலா ஏகாதசி விரதத்தை யார் ஒருத்தங்க முறையாக அனுஷ்டிக்கிறாங்களோ, அதாவது அந்த ஏகாதசி ஆரம்பிக்கும் வேலையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு 2 மணிலேருந்து திங்கட்கிழமை பகல் ஒரு 2 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட
அவ்வளோ நேரம் யார் இந்த ஏகாதேசியம் முழுமையாக அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஒரு பலன், எப்பேற்பட்ட ஒரு பலன் கிடைக்கும் அப்படி பார்த்தாச்சுன்னா, ஃபஸ்ட்டு பல நாள்கள் செய்த தவறுகள், அவங்க அறியாமல் செய்த தவறுகளாக இருக்கலாம். ஒருவேளை மேபி ஆணவத்தாலேயோ நம்மளை யார் கேட்க போகிறான்ட்டு தெரிஞ்சே செய்யக்கூடிய தவறுகளாக கூட இருக்கலாம். அந்த தவறுகள் அனைத்தும் திருந்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது பெருமாளோட அருளால். ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் இங்கே நாம் எடுத்த டாப்பிக்கு ரொம்ப ஹைலைட்டு. அவங்க இந்த செய்ய முடியாது அப்படின்ட்டு இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் செய்வதற்கான அனுக்கிரகம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விசேஷமான அனுக்கிரகத்தை இறைசக்தி அவங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்றாரு. அதாவது செய்ய முடியாது மீன்ஸ், இப்போ கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நிறைய பேரால் முடியலன்னா இவங்க அதை போய் டச் பண்ணி அந்த ஒர்க்கை செய்கிறாங்கன்னா இவங்க அதை கிளியர் பண்ணுவாங்க. படிப்பில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஒரு சில சப்ஜெக்ட்லாம், இந்த ஏகாதசி விரதம் முறையாக இருந்துட்டாங்கன்னா அது என்ன சிரமம் இருந்தாலும் இவங்களுக்கு எளிமையாக போயிடும். ஈவன் ஒரு சாதாரண ஒர்க் ஷாப், ஒரு மெக்கானிக் ஒர்க் பண்ணுறோம், எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தை கூட இந்த ஏகாதசி விரதத்தை யார் ஒருத்தர் இருந்தாங்களோ அவங்க போய் தொடும்போது அந்த ப்ராப்ளம் நிச்சயமாக சரியடையும். இப்படி அதாவது அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, செயற்கரிய செயல்களை செய்து முடிக்கும் திறமை, வல்லமை இந்த ஏகாதசி கொடுக்கும். அதுதான் ஷட்ஜிலா ஏகாதசி. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட தன்னம்பிக்கையை மேம்படுத்தி நம்ம ஃபஸ்ட்டு ராசியான ஆள், நம்ம செய்யக்கூடியதெல்லாம் சிறப்படைகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சுயநாம ஜபத்தை பார்த்துட்டோம். அதனோடையே அந்த மூலம் திருநக்ஷத்திரத்தோடையே கம்பைன் ஆகி வரக்கூடிய இந்த ஷட்ஜிலா ஏகாதசியோட விரதத்தையும் கூடுதலாக இருந்தோம். அப்படி அந்த டைமிங்லேருந்து இருந்தால் கூட போதும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ விரதத்தை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் ஒரு வெரி பவர்ஃபுல்லான ஏகாதசி. கிட்டத்தட்ட வைகுண்ட ஏகாதசிக்கு ஈக்குவலான ஏகாதசின்ட்டு கூட சொல்லலாம். ஏன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்க பிராப்தி. அதுக்கு நாம் கிளம்புனோடனே ஓகே, இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ பேர் பாவம் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு செயல்கள்லையும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்க படக்கூடிய துன்பம் சாதாரண துன்பமாக இருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய புண்ணியங்கள் வேணும், நிறைய நாம் தான தர்மங்கள் பண்ணியிருக்கணும், நிறைய நல்ல காரியங்கள் செய்திருக்கணும். அதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு இறையாற்றல், இறைசக்தியை தரக்கூடியது தான் இந்த ஏகாதசியோட விரதமும் ப்ளஸ் இந்த மூலத்திரு நட்சத்திரத்தில் நம்ம பண்ணக்கூடிய சுயநாம ஜபமும். ஸோ இப்பேற்பட்ட இந்த நாட்களை இந்த ஏகாதசிலாம் இயர்லி ஒன்ஸ் தான் வரும். மாதம் தேய்பிறையில் தான் வரும். இப்போ நம்ம விட்டால் இதோட ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கூடுமான வரையில் விரதம்னும் போதே கொஞ்சம் பகீர்னு இருக்க நிறைய பேருக்கு. பட் கூடுமான வரையிலையாவது நீங்கள் ஏதாவது ஒரு நீர் ஆகாரமாவது எடுத்துட்டு பண்ணுறதுக்கு முயற்சி. என்ன அளவுக்கு நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ, ஆக மொத்தத்தில் ஏதேனும் ஒரு வகையில் விரதம் இருந்து நீங்கள் பெருமாளை சேவிக்கிறீங்களோ அதுக்குரிய பலன்கள் நிச்சயமாக ஒன்று உண்டு. பெரிய லெவலில் இருக்கிறது கொஞ்சமாவது கிடைக்கும். ஏதோ கொஞ்சமாவது கிடைக்கட்டுமேன்னா ஓகே. இல்லைப்பா எனக்கு ரொம்ப தலைக்கு மேலே வெள்ளம், மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்றவங்க முழுமையாகவே இந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளுங்க. ஓம்.